பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலுக்கு நேற்று நள்ளிரவு இந்தியா தரப்பிலிருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் எல்லையோரத்தில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இதையடுத்து அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக 10 அமைச்சர்கள் அங்கு செல்ல இருக்கிறார்கள். மிக முக்கியமாக பஞ்சாபின் சண்டிகர் பகுதியில் அபாய ஒலி எழுப்பப்பட்டு மக்களுக்கு வீட்டிலேயே இருக்கும்படியான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பொதுமக்களை பாதுகாக்க ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்காக எல்லை ஒட்டிய பகுதிகளுக்கு 10 அமைச்சர்கள் விரைவில் செல்ல இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பஞ்சாப் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளுக்கு இவர்கள் செல்ல இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்க இருக்கிறார்கள்? பஞ்சாப் மாநிலத்தினுடைய எல்லை பகுதி, குறிப்பாக பத்தான்கோட், பத்திண்டா உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் கடுமையான தாக்குதல் என்பது நேற்று பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்பட்டு அதற்கான எதிர் தாக்குதல் இந்தியாவால் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பாதிப்படைந்த பகுதிகளை பார்வையிடுவதற்காக பல்வேறு அமைச்சர்கள், பஞ்சாபினுடைய கேபினெட் அமைச்சர்கள் அங்கு செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 10 அமைச்சர்கள் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு தேவையான அந்த ஒரு உதவிகளை தர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆய்வுகளையும் அவர்கள் மேற்கொள்ள உள்ளார்கள். எவ்வளவு மருத்துவமனைகளில் என்னென்ன மருந்துகள் இருப்பு என்பது உள்ளது, சிகிச்சை ஒழுங்காக வழங்கப்படுகிறதா இல்லையா, அது போக தீயணைப்பு நிலையங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பது தொடர்பான அனைத்து ஆய்வுகளையும் அவர்கள் மேற்கொள்ள உள்ளார்கள். பொதுமக்களுக்கு தேவையான அந்த ரேஷன் பொருட்கள், ஆபத்து எமர்ஜென்சி சர்வீசஸ் அனைத்துமே செயல்பாட்டில் இருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வுகளையும் பஞ்சாபினுடைய கேபினெட் அமைச்சர்கள் குழு என்பது மேற்கொள்ள உள்ளது. 10 அமைச்சர்கள் எல்லைப்புற பகுதிகளுக்கு சென்று இந்த ஒரு ஆய்வை நடத்த உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய முக்கிய அமைச்சர்களாக பார்க்கக்கூடிய லால்சந்த் கதர்சக் மற்றும் டாக்டர் ரவ்ஜோத் சிங் ஆகியோர் குர்தாஸ்பூர் பகுதிக்கும், குல்தீப் தாலிவால் மற்றும் மொஹிந்தர் பட் ஆகியோர் இந்த அம்ரித்சர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சென்று நேரடியாக ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு அறிவிப்பை பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதல்வர் தற்பொழுது பகவந்த் மான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். நேற்று இரவு முதல் பஞ்சாபினுடைய பல்வேறு அமிர்தசரஸ், பத்திண்டா, பத்தான்கோட், அது மட்டுமல்லாமல் சண்டிகரனுடைய மொஹாலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிளாக் அவுட் என்பது இரவு முதல் இருந்து வரும் நிலையில் அதன் பிறகாக இன்று காலையும் சண்டிகர், அமிர்தசர் ஆகிய இடங்களில் அபாய ஒலி எச்சரிக்கை என்பது எழுப்பப்பட்டது. பொதுமக்கள் யாரும் அனாவசியமாக வெளியே வர வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை என்பதும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இல்லை, யாரும் பதற்றம் அடைய வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல்களும் தற்பொழுது அரசாங்கம் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதத்தில் அமைச்சர்கள் குழுவை தற்பொழுது பல்வேறு பகுதிகளுக்கு, அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தற்பொழுது பஞ்சாப் மாநில அரசாங்கம் அனுப்பி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ சில பகுதிகளுக்கு அறிவுறுத்தல்கள், சில பகுதிகளுக்கு எச்சரிக்கை, இது போன்ற தகவல்கள் மக்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த ஆய்விற்கு பிறகு மக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுமா? நிச்சயமாக பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே, அதாவது பத்திண்டா, பத்தான்கோட் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பத்திண்டா பகுதியில் நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் என்பது இந்தியாவால் முறியடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளில் அந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன் உதிரி பாகங்களை, சிதறி கிடக்கும் பாகங்களை கண்டெடுக்கப்பட்டு அதனை ஆய்வுகளை மேற்கொள்ளும் பணிகளை இந்திய ராணுவம் துரிதப்படுத்தியிருக்கிறது. அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டும் சிலர் தற்பொழுது மற்ற பகுதிகளுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டார்கள். இருந்தாலும் மீதி உள்ள பகுதிகளை பொறுத்த அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தாக்குதல் தற்பொழுது நடைபெறாது. அவ்வாறு ஒருவேளை தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தயார் நிலையில் அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேவையான பேருந்து வசதிகள் உள்ளிட்டவையும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதல்வர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.